ESK while chasing. Played on. One run. Dot ball. Played on. யோ ரெக்கார்ட் ரன் ரேட் 15க்கு மேல போகுது. லாஸ்ட் 2 ஓவர்ல 64 ரன். அடிச்சுக்கலாம் அடிச்சுக்கலாம். அப்போ வந்து பிளேட் ஆன். புல், வாட் அ கிரேட் புல் ஷாட். சிங்கிள். ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ், வாட் அ கிரேட் டிஃபென்ஸ். எப்பதான்டா இன்டர்ன் காட்டுவீங்க? அதனாலதான் இன்னைக்கு சிஎஸ்கேவோட மேட்சை பார்த்துட்டு சிஎஸ்கே ஷுட் நாட் வேர் எல்லோ ஜெர்சி. தோ த சஹாரா இந்தியா ஓல்டு ஓஜி இந்தியா ஜெர்சி இதான் வந்து அவங்க போட்டிருக்கணும். 6 ஓவருக்கு 40க்கு 3. இன்டர்ன் காம்ஸ் அவுட் ஆனாலும் பரவாயில்ல. ரச்சின் ரவீந்திரா ஃபார்வர்ட் டிஃபென்ஸ் அவுட். கான்வே நத்திங் ஷாட் அவுட். ருத்ராஜ் கைக்வாட் செட் பண்ணி ஸ்டார்க்கு நேராக ஷார்ட் பால், ஃபுல் ஷாட் வாலையில விழுந்து அவுட். டாப் ஆடுறது சூப்பரா இருக்கும். ஏன் டாப் மிடில் ஆர்டர் சொல்லி குத்தம் இல்லை. டாப் ஆர்டரே ஃபார்ம்ல இல்லாத போது மிடில் ஆர்டர் என்னத்த சொல்றது? ஒத்துக்கிறேன். ரெட் சாயில் பிச் வில் கெட் ஸ்லோயர் அந்த செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாம் ஒத்துக்கலாம். ஆனா ஒரு ஒரு முயற்சியிலேயே ஒரு இன்டென்ட்டே இல்லையே. இன்டென்ட் இருந்தால் தான் மேட்ச் ஜெயிக்க முடியும். ஒரு ஒருத்தராஜ் பவர் பிளேல அட்டாக் பண்ணி ஆடின மாதிரி யாராவது இருந்தாங்களா? ருத்ராஜ் கைக்வாடோட பேக் ஃபுட் பஞ்ச் ஒரு ஃபிளாம்போயின்ஸ்லாம் காட்டினாங்க. அடுத்த பாலே செட் பண்ணி கிளீன் அண்ட் கிளியர் கட் பிளான்ஸ் ஃபார் எவ்ரிவன். இதுதான் பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவர் 10 for 0. ஓகே, இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷலா பண்ண போறேன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் காமிச்சாங்க. சிஎஸ்கேவோட பேட்டிங் பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு. டிசி சிஎஸ்கே ட்ரையல் பை 25 runs ஆஃப்டர் டே 1 ஸ்டெம்ப்ஸ் டே 1. இந்த மாதிரி எப்போ இந்த மரம் வளர்ப்போம் மண்ணை காப்போம் இனிஷியேட்டிவ் இது பண்றாங்களோ அப்போதான் இவங்க வந்து ஜெயிப்பாங்க. போன மேட்ச் 30 இவங்க ஜெயிச்ச ஃபர்ஸ்ட் மேட்ச்மே நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா 62-41 பவர். இந்த இரா எல்லாமே 70 65. ஓகே, சேப்பா கொஞ்சம் ஸ்லோயரா இருக்கும். 50 55 அதுவும் கூட அடிக்க முடியலன்னா தென் வை ஆர் யூ பிளேயிங்? எதுக்கு டாப் ஆர்டர்னு ஒன்று? அட்லீஸ்ட் ஓகே பிக் சேஸ் 50 for 0 ஆர் 50 for 1 பிரச்சனை இல்லையே. 40 for 3 வாட்? இன்னும் இது அடிக்கவும் பார்க்கல, இன்டென்ட்டுமே காட்டல, விக்கெட்ஸும் லூஸ் பண்றாங்க. இந்த டீம் வச்சுட்டு என்ன பண்றது எனக்கு சத்தியமா புரியல. இது ஒரு ஃபேன் ரிவ்யூவா தான் இருக்கும். ஓகே, டிசி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் பண்ணாங்க. நல்ல வேலை இன்னைக்கு ஃபேஃப் டிப்ளசி ஆடலப்பா. ஆடி இருந்தா 200 210 போயிருக்கு. நம்மளால தாங்க முடியாது, பாடி தாங்க முடியாது. ஓகே, இன்னைக்கு டெவான் கான்வே எடுத்துட்டு வந்தாங்க, சேஞ்ச் எல்லாம் பண்ணாங்க, ஜேமி வார்டன் டிராப் பண்ணாங்க. சரி ஓகே. ஒரு ஒரு கேள்வி, எங்கிருந்து முகேஷ் சௌத்ரி வந்தார்? ஃப்ரம் வேர்? எந்த உலகத்துல முகேஷ் சௌத்ரி வந்தார்? அன்ஷுல் காம்போஜ் ஆட வைக்கலனாலுமே நீங்க ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் இம்பாக்ட் ஷாப்ல யாரை வச்சிருந்தீங்க? கமலேஷ் நாகர்கோட்டி, முகேஷ் சௌத்ரி கிடையாது. அது ஈவன் பேசிக் நாலேஜ் வச்சிருக்கணும் தெரியும். 2 லெஃப்ட் ஆர்ம் பேசர் எதுக்கு பவர் பிளேல, 2 லெஃப்ட் ஆர்ம் பேசர் எதுக்கு அப் ஃப்ரண்ட்ல ஆடுறாங்க அதுவே தெரியும். கிரேட் ஸ்ட்ராட்டஜிஸ், சூப்பர் சூப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த மாதிரி தான் நல்ல ஸ்ட்ராட்டஜி, இப்படியே ஃபாலோ பண்ணும். பேசிக் நாலேஜ் இருக்கணும்னுக்கே தெரியும். லாக்டவுன் கிட்ஸ்க்கே தெரியும் 2 லெஃப்ட் ஆர்ம் பேசர் எதுக்கு எதுக்கு ஏன். கமலேஷ் நாகர்கோட்டி தான் ஓகே, அன்ஷுல் ஆடலைனாலும் கமலேஷ் நாகர்கோட்டி ஆட வச்சுக்கலாம். இம்பாக்ட் ஷாப்ல இருக்காரு, அவரே ஆட வைக்கல. இது வந்து இப்ப இன்னொரு இது வந்து தெரியும் இல்லை எனக்கு உண்மையிலே தெரியல. இவர் வந்து முகேஷ் சௌத்ரி வந்து ருத்ராஜ் கைக்வாடோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆமா. ஃபேவரட்டிசமும் நடக்குதா இந்த பிரான்ச்சைஸ்க்குள்ள? டீம் காம்பினேஷன் ஒன்று செட் பண்றாங்க, அதுவும் தப்பா பண்றாங்க. பவர் பிளேல இன்டென்ட் காட்டுவாங்களா? அதுவும் கிடையாது. கலீல் சப்போர்ட்டிவ் பவுலர் இருக்கா? அதுவும் கிடையாது. அதுக்கு ஆப்டான ஆளு எய்தர் அன்ஷுல் இல்லைன்னா கமலேஷ் நாகர்கோட்டி, 2 பேருமே ஆடுது. முகேஷ் சௌத்ரி லாஸ்ட் இயர் 21 பேசலாம் போடுறான், அதெல்லாம் ஓகே. முதல் ஓவர்ல 19. பிச் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ண தெரியல, கும்மு 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 கும்னு ஏத்துறாரு. மேல போட்டாதான் உனக்கு ரெட் சாயில் பிச்சில் ஸ்விங் கிடைக்கும். என்னத்த சொல்றது? இதுல அவங்க கேஎல் ராகுல் ஃபேண்டாஸ்டிக் நாக். கேஎல் ராகுல் மேட் த டிஃபரன்ஸ். அப்புறம் ஃபீல்டிங் ஒன்று இன்னைக்கும் வந்து டாப் நாச் ஃபீல்டிங். எல்லா பாலும் கோல். ஃபீல்டிங்கும் ஒழுங்கா பண்ணல. ஜேக் ஃப்ரேசர் மக்கருக்கு செட் பண்ணி இன்னைக்கு எடுத்தாங்க, அது ஒன்றும் ஒழுங்கா. கலீல் அகமத் சூப்பரா போறாரு. ஹி டிசர்வ்ஸ் 6 crores 7 crores. கலீல் அகமத் ஃபேண்டாஸ்டிக் கோல். 3 மேட்சுமே 4 மேட்சுமே பயங்கரமா போடுறாரு. விக்கெட் டேக்கிங்ல அவர் விக்கெட் காலம்ல அவர் ஒருத்தர் மட்டும் தான் வராரு.
கேஎல் ராகுல் 77 or 51, ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்ஸ் எவர். ஏன்னா வென் ஹிட் சிக்ஸ், ஒரு சிக்ஸ் ஒரு பவுண்டரி அடிச்ச உடனே அடுத்த பால் அவங்க டாட் ஆடுறது இல்லை. நம்மள மாதிரி நம்ம ஒரு சிக்ஸ் அடிச்சோம்னா 4 டாட் ஆடுறோம். இவங்க ஒரு சிக்ஸ் அடிக்கிறாங்க, அடுத்த பாலே ஸ்ட்ரைட்டாவே சிங்கிள் ஆர் டபுள். இதுதான் வந்து த வே தே யூஸ் தேர் மைண்ட். இப்படிதான் யூஸ் பண்ணும் மைண்ட். ஸ்ட்ரைக் ரொட்டேஷனும் இருக்கு, சிக்ஸும் இருக்கு. அவர் பாட்டுக்கு கூலா ஃப்ரீயா அந்த கேப்டன்சி ப்ரெஷர்னு ஒன்று இல்லை. ஸோ அவர் வந்து கேப்டன்சி ப்ரெஷர் இல்லாதனால வேற கேஎல் ராகுலா தெரியுறாரு. கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேவோடான கேஎல் ராகுல். டெஃபினட்டா இவர் வந்து இந்தியன் டீமுக்கு ஆடணும். கூடி சீக்கிரம் T20க்கு ஒரு காலம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். விட்டு போன இடத்துல திரும்பி கேஎல் ராகுல், பழைய கேஎல் ராகுலா கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வராரு. ஏன்னா போன மேட்ச்மே 5 பாலுக்கு 15 இன்டென்ட் காமிச்சாரு பயங்கரமா. இந்த மேட்ச் இன்டென்ட்டும் காமிச்சாரு, ஒரு எண்ட்ல நிக்கவும் செஞ்சாரு, ஸ்ட்ரைக்கு ரொட்டேட் பண்ணாரு. அப்படிங்கிறதுனால இது கேப்டன்சி பிரஷர் இல்லாத கேஎல் ராகுல், இது நியூவர் வெர்ஷன் ஆஃப் கேஎல் ராகுல். இன்னைக்குதான் பக்காவா இருந்தது. அபிஷேக் போரல் விக்கெட் போனதை பத்தி கவலையே படல, ஸ்ட்ரெயிட்டாவே இன்டென்ட் பயங்கரமா ஆடினாரு. ஒரு முகேஷ் சௌதரியை போட்டு சாப்பிட்டாருன்னு சொல்ல, ஒரு புல்லு, ஒரு ஸ்ட்ரைட் டிரைவு, ஒரு கவர்ஸ் மேல ஒரு கவர் டிரைவு, அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணி ஆடினார். டெஃபினட்டா அட்டாக் பண்ணி ஆடினார். இதுதான் வந்து சிஎஸ்கேக்கு மிஸ்ஸிங், அட்டாக், இந்த இன்டென்ட் அதான் மிஸ்ஸிங். இவ்வளவு நாள் இந்த வயசான டீம் மிஸ் ஆட போறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா மத்த டீம் பிரியான் சாரியா சொல்றாங்க, பஞ்சாப்ல எஸ்ஆர்எச்ல அணிக்கேத்து வருமானறாங்க, ஜீஷன் அன்சாரின்றாங்க. அடுத்து மும்பைல அஸ்வினி குமார், ஓகே 2வது மேட்ச் சுமாரா போட்டார், முதல் மேட்ச் அஸ்வினி குமார். இன்னும் சொல்லணும்னா விக்னேஷ் புத்தூர், ராஜ் பவா சான்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்குறாங்களா? இவங்க வயசான ஆதி காலத்து டீம், எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஆடிட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா நாளும் கை கொடுக்காது. தோனி ஜடேஜா கான் பிளே ஃபார் எவர். அவங்க ட்ராப் பண்ண நான் வந்து சொல்லவே இல்லைப்பா. தோனி ஜடேஜா கான் பிளே ஃபார் எவர். நீங்க ஆக்ஷன்லயே தோத்துட்டீங்க. கூடா ட்ரிபாத்தி 2 பேருமே கன்வென்ஷனல் பிளேயர்ஸ், நாட் ஹிட்டர்ஸ். 2 பேருமே அவுட் ஆஃப் ஃபார்ம். மறுவாழ்வு மையம் எல்லா தரையும் உதவி செய்யாது. ஷைக் ரஷீத் 3 வருஷமா பெஞ்ச் வாங்க பண்றாங்க. ஃபீல் வெரி வெரி சாட் ஃபார். சாய் கிஷோர் வெளியே விட்டாங்க, நல்ல வேலை விட்டாங்க. அங்க போயிட்டு அவங்களுக்கு ஜிடில சான்ஸ் கிடைச்சது. பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு. இவங்க எடுக்கிறது எல்லாமே வாஸ்ட் அவுட் பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா ஒழுங்கா அட்டாக் பண்ணி ஆடுற ஒரு பிளேயர் எடுக்கணும். பேசிக் மைண்ட் செட்டோட டீமை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இந்த டீம்ல ஒரு ஹிட்டர் கிடையாது. ஹிட்டர் இதை அக்செப்ட் பண்ணியே ஆகணும். நானே ஒரு பயங்கரமான ஒரு சிஎஸ்கே. கமிங் பேக், அக்ஷர் பட்டேல் வந்த உடனே ஜடேஜாவை நேரா லாங் ஆன் மேல என்னைய டிராப் பண்ணிட்டு ஜடேஜாவோட இந்தியன் டீம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஜடேஜாவே போட்டு ஸ்டார்ட் பண்ணாரு. அவரோட 14 balls 21 was very very crucial at the span of time. டெஃபினட்டா crucial. ஓகே, ஃபர்ஸ்ட் அவனுக்கு 150 ஸ்ட்ரைக் ரேட் தான் இருந்துச்சு, அதெல்லாம் ஓகே. பட் அவர் டக்கு டக்குன்னு குவிக்கா ஒரு 20 runs அடிச்சாருங்க. எப்போ எப்போ வந்து அக்ரெசிவ் இன்டென்ட் காட்டணுமோ, எப்போ ரன்ஸ் கம்மியாக ஸ்டார்ட் ஆச்சோ அந்த நேரத்துல அக்ஷர் பட்டேல் பயங்கரமா ஆடினாரு. அண்ட் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் லாஸ்ட் ஓவர்ல இம்பர்டஸ். கடைசி ஓவர் 90, அதுவும் நீங்க 3 ஸ்பின்னர் எடுக்கிறீங்க. ஓகே, ருத்ராஜோட கேப்டன்சி வந்து பிலோ பார். 3 ஸ்பின்னர் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்பின்னருக்கு கோட்டா கம்ப்ளீட் பண்ணல. ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்ட் பண்ணலன்னா எதுக்கியா நீங்க வந்து 3 ஸ்பின்னர் ஆட வைக்கணும்? அப் ஃப்ரண்ட் அட் த பவர் பிளே, அப் ஃப்ரண்ட் அட் த பிளேயிங் லெவன். எதுக்கு 3 ஸ்பின்னர் ஆட வைக்கணும்? யூ கான்ட் கம்ப்ளீட் தேர் கோட்டா முடிக்க முடியலன்னா எதுக்கு? 100 அகமத் 3 ஓவர் இன்னைக்கு ஒரு நாள் தான் அடி வாங்கினாரு. பட் டெஃபினட்டா அவர் தான் 10 விக்கெட்ஸ் காலம்ல இருந்தது, அவ்வளவுதான். அஸ்வின் 3 overs 20 இன்னைக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். விக்கெட் காலம்ல இல்ல, ஆனா 19th ஓவர் நீங்க கொடுக்க வேண்டியது, இல்ல 12 to 16th ஓவர்ல கொடுக்க வேண்டியது அஸ்வின. முகேஷ் சௌதரி எங்கிருந்து வந்தாரு? விக்கெட் டேக்கிங் ஒரு இதுவே கிடையாது அவருக்கு. வந்த கேட்சுமே வந்து விட்டாரு. 19th ஓவர் 10 ரனா, 18th ஓவர் பிரஷர் கிரியேட் பண்றாரு 6 ரன். 20th ஓவர் 7 runs. 19th ஓவர் 15 runs. அதுல கேட்ச் வேற மிஸ் பண்ணாரு. எதுக்கு ஏன் இவர் எதுக்கு ஃப்ரண்டாவே ஆட வைக்கணும் நீங்க? அதுவே ஒரு கேள்விதான். 2 லெஃப்ட் ஆர்ம் பேசர் எதுக்கியா? வேற இவங்க நம்பி திரிபாதிக்கு ஃபயர் விட்டேன். DC came away straight away great plans. விப்ராஜ் நிகாமுக்கு நம்பி 4 ஓவர் பவுலிங் கொடுத்ததே நான் வந்து டிசி யங்ஸ்டர்ஸை எப்படி ட்ரஸ்ட் பண்றாங்கிறது அங்கேயே வந்து காட்டுது. இவங்க வயசான டீம் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. தே ஆர் கோயிங் டவுன்வர்ட்ஸ். 2010 அப்ரோச்ல இருக்காங்க, நாட் 2025.
சச்சின் ரவீந்திரா ஸ்ட்ரெயிட் அவே பவர் பிளேல 3 விக்கெட் காலி. கான்வே கொண்டு வான்றாங்க. ஓகே 1 மேட்ச் தான். அவருமே இன்டென்ட் காட்டவே கிடையாது. ருத்ராஜ் கெய்க்வாட் பேக் ஃபுட் பஞ்சுக்கு அப்புறம் அவருமே அவுட். விஜய் சங்கர் அதான் சொல்றேன். ஒரு பக்கம் அவர் இல்லைன்னா வில் கெட் ஹியூமிலியேட்டட். இன்னொரு பக்கம் அவர் ஆடின நாக்குமே வாஸ் நாட் அட் ஆல் இம்ப்ரெசிவ். 127 அவுட். அவர் வந்து இந்த இன்னிங்ஸ்லேயே 5 டைம்ஸ் ஹி காட் அவுட். 5 டைம் அவுட் ஆனார். அவங்க வந்து டிசி வாண்டடா அவர் வந்து விக்கெட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன். இது பண்ண மாதிரி பிளான் பண்ண மாதிரி கிளியர் பிளானோட வந்த மாதிரி தெரிஞ்சுது. இதுல என்ன சிரிப்புனா அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல நம்மால மைக் பேசி வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. என்ன பேசியிருப்பாரோ காட் ஒன்லி நோஸ். லாஸ்ட் 2 ஓவர் 54 அப்ப அடிச்சுக்கலாம். மிடில் ஓவர்ஸ்ல டொக்காடுங்க, நீட்டா சிங்கிள் ஆடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 74 ஃபார் 94 ஃபார் 5. இந்த டீம் வச்சுட்டு நீங்க வந்து ஒன்லி வே யூ கேன் சர்வைவ் இஸ் பிரிங் அன்ஷுல் கம்போச், பிரிங் ஜெய்மி ஓவர்டன் அஸ் அ ஹிட்டர் இன்சைட். கான்வே ரச்சின் ஹார்ட் கால் எடுத்து யாராச்சும் ஒரு ஆளை ட்ராப் பண்ணணும். அதே மாதிரி ருத்ராஜ் ஷுட் கம் அட் பவர் பிளே, நாட் அட் 3. ஹி ஷுட் இந்த இந்தியன் டீம் சான்ஸ்ன்னு பாக்குறாரு. இந்த பிரான்ச்சைசிக்கு நத்திங், ஒரு ஹெல்ப் வந்து கிடைக்கிறது கிடையாது. இந்தியன் டீம் சான்ஸ் ஓகே எல்லாத்துக்கும் தேவை. ஏன்னா ஐபிஎல்ங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்தியன் டீமுக்குள்ள போறதுக்கு. ஆனா அதுக்குன்னு நீங்க உங்க பிரான்ச்சைஸை கீழே யூ ஷுட் நாட் லெட் தெம் டவுன். நிறைய மரம் வளர்க்குறாங்க. மரத்தை வளர்த்து கூடி சீக்கிரம் சென்னை வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஆடு நினைக்கிறேன். சரி, ஸ்டார்டிங்ல தான் அடிக்கல. மிடில் ஓவர்ஸ்ல டெத் ஓவர்ஸே அடிப்பான்னு பார்த்தோம், அப்படியே அடிக்கும். அங்கேயும் வந்து விஜய் சங்கர் உள்ள ஆறாரு, அடிக்க முக்கறாரு, ஏதோ பண்றாரு. அது எல்லாமே ஃபீல்டர் கையில தான் போகுது. ஒரு கேப் ஃபைண்ட் பண்றதே கிடையாது. அங்கதான் கேஎல் ராகுல் பயங்கரமா அந்த கேப் வந்து ஃபைண்ட் பண்ணாரு. ஒரு 6 அடிக்கிறாங்க, ஓகே. அடுத்த 4 பால் அங்கேயுமே வந்து தே நெவர் ஷோட் எனி இன்டென்ட். ஒரு 6 அடிச்சாங்கன்னா அடுத்து யூ ஷுட் கெட் சிங்கிள் ஆர் டபுள், அதுவுமே கிடையாது. இந்த டீம் என்னதான் தேர் ட்ரைங் டு ப்ரூவ்ங்கிறது தெரியல. இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வருது கூடிய சீக்கிரம், ஓகே. அதுக்கு இது ஆடிஷன் பண்றாங்களா அதுவுமே தெரியல. ஜெய்சங்கர் நெவர் இம்பாக்ட்ஃபுல். நான் ஜிடிக்கு அடிச்சது லாஸ்ட் 2 ஓவர்ல வந்து 2 சுற்று சுத்தினாரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். விஜய் சங்கரை கிட்டர்னு வந்து யாராச்சும் சொல்றாங்களா அப்படின்னு கேட்டு, யாராச்சும் இன்னுமே சொல்றாங்களா 2025ங்கிறது தெரியல. டெஃபினட்டா தெரியல. ஆனா அவர் ஒரு பக்கம் வந்து அவர் இல்லைன்னா ஹியூமிலேட் ஆயிருப்போங்கிறதுமே வந்து தோணுது. எது வந்து அவருக்கு ஸ்ட்ரென்த்தா தெரியுதோ இப்ப அதான் ஆப்போனன்ட்ஸ் வந்து அவங்க வீக்னஸா வந்து இது பண்றாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு 6 நேரா அடிக்கிறாரு விப்ராஜ் நிக்காம. அடிச்ச உடனே மேல தூக்கி போட்டாரு. அசரங்காவும் அதே தான் பண்ணாரு லாஸ்ட் கேம். அடிச்ச உடனே மேல தூக்கி தைரியமா மேல தூக்கி போட்டாரு. ஹேமங் பதானி வந்து பேசிட்டு போனாரு ஃபீல்டர்ஸ் கிட்ட. அனிமேட்டடா இருந்தாரு. ஃபீல்டர்ஸ் கிட்ட டெஃபினட்டா பேசிட்டே போனார். ஸ்டப்ஸ் கிட்ட நிறைய பேசினது பார்த்தோம். உடனே இன்ஃபர்மேஷன் நிக்காமக்கு பாஸ் ஆச்சு. அடுத்த பால் மேல தூக்கி போட்டாங்க. அடுத்த பால் தூபே நேரா தூக்கி அடிச்சாரு, வலையில விழுந்தாரு. ஸ்டப்ஸுக்கு நேரா கைக்கு கேட்ச். தூபையுமே ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் ஒன்லி ஒரு ஹிட்டர் இந்த டீம்ல. ஏன்னா அது கீழே வந்து ஜடேஜாவெல்லாம் 2025ல ஹிட்டர்னு சொல்றாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு எப்பதான் ஜடேஜா பத்தி பேச வருதோ அப்பெல்லாம் இந்த 2023 6-4 தான் ஞாபகம் வருது. ஜடேஜா சார் பவுலிங் ஆல்ரவுண்டர் சார், அட்லீஸ்ட் அடிக்க இன்டென்ட்டாவது காட்டுங்க சார். நீங்க அதுவுமே பண்ண மாட்டீங்க. 6 மேட்சுமே பண்ணல. அண்ட் எம்எஸ் தோனியுமே நான் வந்து லெட்ஸ் பி வெரி ஹானஸ்ட், லெட்ஸ் கால் ஸ்பேட் அ ஸ்பேட். ஒருமே 2023ல ஹிட்டர்னு சொல்றாங்களா அப்படின்னு. ஹிட்டர்ஸ்னு வந்து பாஸ்ட் இஸ் பிரைம். அவருக்கு இன்னும் அந்த ஹிட்டிங் அபிலிட்டி இருக்கு. ஆனா அந்த ஏன்னா 2025ல டேக்கிங் த கேம் டீப் வில் நெவர் ஒர்க். ஏன்னா இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து 18th ஓவர் 19th ஓவர்ல மேட்சை முடிக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்றாங்க. 20th ஓவர் வரைக்கும் அவங்க எடுத்துட்டே போகல. ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க வந்து உங்க ரெக்வயர்ட் ரன் ரேட் 15 இருக்குன்னா நீங்க அப்போ வந்து டொக்காடிட்டு இருக்க கூடாது. யூ ஷுட் ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்டார்ட் அட்டாக்கிங் ஆர் ஷோ எனி இன்டென்ட் காமிச்சு அவுட் ஆகலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்டென்ட்டே காட்டலையே இங்க. அதான் சொல்றது. கடைசியில 158 25 ரன் ஸ்டம்ப்ஸ் டே 1. இப்போ நல்ல வேலை ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து சொல்லல இந்த மாதிரி ஜஸ்ட் 25 ரன்ஸ் திஸ் இஸ் நோ ப்ராப்ளம், யூ வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் த நெக்ஸ்ட் கேம். அதுக்கு யூ ஷுட் பிளே ஆர் ஹிட்டர். அப்புறம் ஜெய்மி ஓட்டனை கொண்டு வரணும். இட்ஸ் நாட் லேட் அன்டில் யூ மேக் சேஞ்சஸ். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. ஒரு சிஎஸ்கே நெவர் மேட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இந்த தோனி ஏரால தே கேப் பேக்கிங் தேர் பிளேயர்ஸ். அதுக்கு நான் ட்ரிபாதி பேக் பண்ண சொல்லப்பா. தே கேப் பேக்கிங் தேர் பிளேயர்ஸ்.
இங்க வந்து மேட்சுக்கு மேட்ச் மாத்திட்டு இருக்காங்க. பர்ஃபெக்ட் காம்பினேஷன் எப்போ ஃபைண்ட் அவுட் பண்றாங்களோ அப்பதான் தே வில் ஸ்டார்ட் வின்னிங் தி கேம்ஸ். ஸோ எப்போ ஆர்சிபி லாஸ்ட் சீசன் 8-1 தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தம். அடுத்த 6 மேட்சஸ் வின் பண்ணாங்க பை ஃபைண்டிங் பர்ஃபெக்ட் காம்பினேஷன். அந்த கேகேஆர் கேம்லயே அவங்க பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே எப்போ பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றாங்களோ அப்பதான் தே வில் ஸ்டார்ட் வின்னிங் தி மேட்சஸ். ஐ எம் சாரி, we will have a we will have a very very disappointing season if you don't find a perfect combination. Give chance, please give chance to youngsters. Sheikh Rashid, Vansh Bedi, Andre Siddharth. யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். எப்போ எப்போ எல்லாதவே எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்ட் ஒர்க் அவுட். யூஆர் இன் 2025, நாட் இன் 2015, 2018. அந்த ஃபார்முலா அஞ்சு கப் அடிச்சு கொடுத்துருக்கு. ஆனா அதே ஃபார்முலா நீங்க ஃபியூச்சருக்கு நீங்க டீமை பில்ட் பண்ணும். ஆர்ஆர் அப்படிதான் பண்ணுது, மும்பை அப்படிதான் பண்ணுது. ஃபியூச்சருக்காக பாக்குறாங்க. தேர் நாட் லுக்கிங் அட் த பாஸ்ட். அவங்க எம்ஐல கப் அடிக்கணும்னா கப் அடிக்கலனாலுமே they never feel sad. ஏன்னா they build the team for the future. They build the team for team India. You are not building the team for it. நீங்க வந்து இன்னும் பழைய வயசான டீமே வந்து எடுத்துனுக்கிறீங்க. என்னது இது? இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் அட் ஆல். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ப்ளோசிவ் ரேண்ட் ஃபார் திஸ் டீம். இந்த டீம் வந்து இஃப் தே டோன்ட் கிவ் சான்ஸ் டு யங்ஸ்டர்ஸ், இஃப் தே ஸ்டிக் ஆன் வித் ஹூடா ட்ரிபாதி, திரும்ப யூ வில் கோ இன் டு த பாஸ்ட். யூ வில் ஸ்டாப் வின்னிங் கேம்ஸ். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த கேமை பத்தி ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுங்க. டெஃபினட்டா பவர் பிளேல 40க்கு முன்ன ஆகாதீங்க. வி ஆர் த லோயஸ்ட் டீம். 7.1 required run rate. 7.1 run rate in the power play. It's not going to help at all. 40க்கு 3, you're chasing 180. You're in 2025 taking the game deep. Won't work at all. இன்டென்ட் காமிச்சு அவுட் ஆகுங்க. டொக் ஆடிட்டு அவுட் ஆகாதீங்க. எல்லாருமே டக் அகாடமி பிளேயர்ஸ்க்கு ப்ரொமோட் ஆகாம தயவு செஞ்சு அடிச்சாடுங்க. இதுதான் வந்து தயவு செஞ்சு அடிச்சாடுங்கடா ப்ளீஸ்டா. அடுத்த மேட்ச் இன்டென்ட் காமிச்சாது இது பண்ணுங்கடா. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. டிசி நீ வேற மாதிரி. யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்து ஒன்ஸ் அகெயின் தே ப்ரூவ், ஒன்ஸ் அகெயின் தே அவுட் பிளேட் சிஎஸ்கே. அதுதான் சொல்ல முடியும். கிரெடிட் கோஸ் கம்ப்ளீட்லி டு இட். சரி, சிஎஸ்கே மேட்ச் தான் சுமாரா போச்சு. அடுத்து பஞ்சாப் மேட்சாவது நல்லா போகும்னு பார்த்தா இது அதுக்கு மேல. ஆர்ஆர் ஸ்ட்ரைட்டாவே ஜெய்ஸ்வால் வந்து லைட்டா ஸ்கிராட்சியா தெரிஞ்சாரு. அடிக்க பார்த்தாரு. அவர் டெஃபினட்டா அடிக்க பார்த்தாரு. பட் அந்த ஃபார்ம் வந்து கை கொடுக்கல. அவர் போக போக இம்பாக்ட்ஃபுல் நாக் ஆனாரு. சஞ்சு சாம்சனுமே நல்ல நீட்டான நாக். சஞ்சு சாம்சன் வந்த உடனே அந்த ஆர்ஆரோட டீம் வந்து இன்னெவிட்டபிள் டீமா தெரியுறாங்க. ஏன்னா அவரோட கேப்டன்சி இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரியான் பராக்ஸ் கேப்டன்சி. இந்த டீம் வந்து ரொம்ப நாள் லீட் பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினட்டா அவர் வந்தாலே த டீம் பிளேஸ் கெட் டூ மச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். இப்போ வந்து ஆர்ஆருக்கு 32 வின்ஸ். சர்பாஸ் ஷேன் வான், சக்சஸ்ஃபுல் கேப்டன் ஆஃப் ஆர்ஆர் தெரியுறாரு. அவர் ஒரு பக்கம். அவரோட கேப்டன்சி வந்து இன்னைக்குமே வந்து டாப் நாட்ச். ஸ்ட்ரெயிட்டாவே யுத்வீர் சாராக்கு எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா துஷார் தேஷ்பாண்டேக்கு ஸ்லைட் நிகழ் இருந்துச்சு. 206 ரன் அடிச்சாங்க. நடுவில் எல்லாமே அடிச்சாங்க. ரியான் பராக் நடுவில் கொஞ்சம் ஸ்லம்ப் ஆனாரு. அந்த 4 பால் டாட் ஆனார் ஹர்ஷ்தீப் சிங் கிட்ட. ஆனா அவருமே வந்து பயங்கரமான ஒரு அடி இம்பாக்ட்ஃபுல் நாக் காமிச்சாரு. அண்ட் நிதிஷ் ராணா த வே ஹி ஷோட் இன்டென்ட் was டாப் நாட்ச். வந்த உடனே அடிக்கிறாரு. யூஸ்வலி நிதிஷ் ராணா நாட் அ பிளேயர் ஹூ கேன் ஸ்லாக் ஸ்ட்ரைட் அவே. அண்ட் ஓவராலா இட்ஸ் அ கலெக்டிவ் டீம் எஃபர்ட். டீம் யாருமே வந்து இந்த 206 வாஸ் கம்பைன். டாப் 4 டாப் 5 எல்லாமே சேர்ந்து 206 அடிச்சாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் வந்து பஞ்சாபுக்கு தெரிஞ்சது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 8:40 தூங்கி நின்றாரு. 9 மணிக்கு பேடப் பண்ணியிருந்தாரு. 9:30 மணிக்கு பவுலிங் போட வந்தாரு. வந்த உடனே 11 ரன் 2 விக்கெட் ஃபர்ஸ்ட் ஓவர்ல. பிரியான்ஷாரி அப்டிங் அவுட். அந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் ஃபைண்டிங் இஸ் மோஜோ. இஸ் கெட்டிங் பேக். அந்த சிஎஸ்கே மேட்ச்ல கொஞ்சம் கேம்ஸ் காமிச்சாரு. இஸ் கெட்டிங் இஸ் மோஜோ. அண்ட் அடுத்து ஸ்ரேயாஸ் ஐயர் ஷார்ட் பால் எக்ஸ்பெக்ட் பண்ணி நவுந்து போய் ஆட பார்த்தாரு. அண்ட் அவருமே வந்து போல்டு. ஸோ ஸ்ரேயாஸ் இப்போ பஞ்சாபுக்கு வந்து ஓவர் டிபெண்ட் ஆன் ஸ்ரேயாஸ் ஐயரா அப்படிங்க எதுவுமே தெரியல. ஏன்னா நம்ம பார்க்குறோம் நிறைய மேட்ச் வந்து சூயான் ஷெட்கே, மார்க்கோ யான்சன் இவங்களாம் வந்து பேட்டிங்க்கு வரவே இல்லை. ஆனா இருந்தாலுமே பஞ்சாபோட பேட்டிங் டெப்த்துக்கு பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா டாப் 9 எல்லாமே வந்து பேட்டர்ஸா இருக்காங்க. மார்க்கோ யான்சனுமே வந்து ஹீ கேன் ஆல்சோ பேட். நம்பர் 9ல வராரு. ஒப்பா என்ன மாதிரி லாங் பேட்டிங் ஆடும். சரி, இந்த மேட்சை வந்து ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணல. ஏன்னா 11 for 2 ஸ்ட்ரைட்டாவே இந்த பவர் பிளே பிச். அவருமே வந்து டாஸ் தப்பா ஜட்ஜ் பண்ணாங்க. தே ஷுட் ஹேவ் பேட்டட் ஃபர்ஸ்ட். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிச் ரிப்போர்ட்ல சொன்னாங்க. ஸ்லோ ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மூலம் பேட்டிங் விக்கெட் தான் இருந்துச்சு. சேஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். ஆனா எப்போ பார்த்தாலுமே
டாஸ் ஜெயிச்சு சேசிங்ன்றாங்க. கம் டு 2025 பேட் ஃபர்ஸ்ட் புட் ரன்ஸ் புட் பிரஷர் அந்த ஆப்பினன்ஸ். எவ்வளவு தடவை நம்ம இந்த ஐபிஎல்ல பார்த்துருக்கோம் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி வின் பண்ணிருக்காங்கன்றது. நேஹால் வாதேரா டாப் நாச் நாக்மேன். சிஎஸ்கே 4.2 பிட் பண்ணாங்க. ஆனா பிட்டு கை கொடுக்கவே இல்லை. 4.2 பிட்டை லூஸ் பண்ணாங்க. நேஹால் வதேரா ப்ரூவிங் டு பி எ கிரேட் ப்ராஸ்பெக்ட் இன் பஞ்சாப் கிங்ஸ். 65 68. மேக்ஸ்வெல்மே இன்னைக்கு ஓரளவுக்கு டீசெண்டா ஆனார். மேக்ஸ்வெல் நேஹால் வதேரா இருந்தால் லெட்ஸ் பி வெரி ஹானஸ்ட் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. ஆர்ஆர் கேம் அப் வித் கிரேட் பிளான்ஸ். ஹசரங்காவோட பவுலிங், தீக்ஷனாவோட பவுலிங், ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பவுலிங் டாப் நாச்சா இருந்துச்சு. யுத்வீர் சாராக்குமே வந்து பயங்கரமா அந்த ஹார்ட் லென்ஸ் ஹிட் பண்ணியிருந்தாரு. இந்த டீமே வந்து யங் இந்தியன் பவுலிங் லைனப்பு ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸுமே வந்து நம்புறாங்க. டெஃபினட்டா இந்த டீம் வந்து தேர் கோயிங் அப். இவங்க ஜிடி எல்லாமே வி ரோட் தேம் ஆஃப் இந்த பவர் பிளே இந்த ரிவ்யூ. பட் அந்த பஞ்சிங் அபோவ் தேர் வெயிட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது கண்டிப்பா ஆர்ஆருக்கும் நம்ம ஜிடிக்கும் வந்து சொல்லலாம். 155க்கு கடப்பார பஞ்சாப் லைனப் வந்து பொசுக்குனது வந்து எப்பா 155க்கு பொசுக்கிறாங்க. அதுவும் டாப் 10 வரைக்கும் பேட்டிங் இருக்கிற லைனப். இட் ஷோஸ் தேர் பவுலிங் ஸ்ட்ரென்த், இட் ஷோஸ் தேர் கேப்டன்சி, இட் ஷோஸ் தேர் பேட்டிங் இன்டென்ட். இவங்களுக்கு இன்டென்ட் இருந்திருக்கு, நல்ல இன்டென்ட் காமிச்சாங்க. இந்த இன்டென்ட்டும் அந்த யங்ஸ்டர்ஸை ட்ரஸ்ட் பண்றது தான் சிஎஸ்கேக்கு கிடையாது. சிஎஸ்கே மேட்ச்கே போறேன் திரும்ப திரும்ப. மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ கன்வின்சிங் விக்டரி ஃபார் ஆர்ஆர். ஸோ நேற்று வந்து ஆர்ஆர் ஜெயிப்பாங்கன்னு ஒரு ஸ்லைட்டான ஒரு எட்ஜ் வந்து என் மனசுல பட்டுட்டே இருந்துச்சு ஆர்ஆர் ஜெயிப்பாங்கன்னு. ஸ்டாயினிஸ் சஷாங்க் சிங்க்கு கடைசியில் படவே இல்லை, சூர்யான்ஸ்க்கு படலை. ஏன்னா இந்த அவங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்மே பேட்டிங் ஆடவே இல்லை. அப்படிங்கிறதுனால எடுத்தோடனே அவங்க அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். ஸோ இங்கே குமார் கார்த் ஸோ ஆர்ஆர் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் சுபம் துபை யூஸ் பண்ணாங்க. அண்ட் இப்போ வந்து சுபம் துபை யூஸ் பண்ண வேண்டிய இதுவே கிடையாது. ஏன்னா the way the top 5 shows intent, அங்கேயே வந்து யூ கேன் பிளே அன் எக்ஸ்ட்ரா பவுலர் குமார் கார்த்திகேயா ஸ்ட்ரைட்டாவே அந்த விக்கெட் வந்து எடுத்தாரு. இவரோட விக்கெட் எடுத்தாரு. டெஃபினட்டா அந்த நல்லா ஆடிட்டு இருந்த பிரப்சிம்ரனோட விக்கெட்டை வந்து எடுத்திருந்தாங்க. பிரப்சிம்ரன் கேன் அட்டாக் கேம் வந்து எங்கேயோ எடுத்துட்டு போகலாம். அவரோட விக்கெட் வந்து எடுத்தாங்க. அடுத்த ஓவர் அடி வாங்கினாரு. பட் இருந்தாலுமே தே ஹேட் பவுலர்ஸ் டு கன்சாலிடேட் ஹிம். சந்தீப் சர்மா டாப் நாச் பவுலிங், இந்த கட்டர்ஸ், அந்த ஸ்லோயர் ஒன்ஸ், அந்த ஸ்லோயர் பவுன்சர். எந்த பவுலர் நிறைய வேரியேஷன் T20 கிரிக்கெட்ல வச்சிருக்காங்களோ அவங்க தான் வில் கெட் சக்சீட். அதனால தான் அவரோட கரியர் லாங்கா போயிட்டு இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர்ஆர் பவுலிங், ஹேட்ஸ் ஆஃப் டு பஞ்சிங் அபோவ் தேர் வெயிட்ஸ். ஸோ டெஃபினட்டா பஞ்சாப் நீட்ஸ் டு ரீதிங்க். பஞ்சாபோட அடுத்த கேம் சிஎஸ்கே தான். அதை பத்தி நான் பேச விரும்பல. ஸோ இந்த ஒரு ரிவ்யூ இந்த ரோஸ்ட்டை வந்து நான் வந்து இன்னையோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இனிமேல் எந்த டீமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, அதையுமே வந்து நான் சொல்லி